வந்து சொர்க்கவாசிகள் அல்லாஹ் நற்செய்தி சொல்லிட்ட காரணத்தினால் அப்ப அவங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து ஷஹீதாவை எல்லாம் எடுத்துக்கிடுவான். நல்ல நோக்கத்துக்காக அவர் போனாரு அப்படின்னு எடுத்துக்கிடுவான். அதெல்லாம் மன்னிப்பாண்டு வைங்க. அப்ப அவர் வந்து நம்ம குறை சொல்லிடக்கூடாது. அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு சிறப்புகளை சொல்றாங்க. அஹ்ஸாப் யுத்தம். அஹ்ஸாப்னா அகழ் போர்னு சொல்றோம்ல, கூட்டுப்படை எல்லாரும் சேர்ந்து மதீனாவை தாக்க வந்தாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல. எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆளு விடாம மொத்தமா சேர்ந்து ரவுண்டு கட்டி அடிக்க வந்தாங்க. அப்ப அகல் தோன்றி என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை சுத்தி அகல் தோன்றி அந்த யுத்தத்துல ஜெயிச்சாங்க. முற்றுகையிட்டவன் குளிர்ந்தாங்க, ஓடி போயிட்டாங்க. அந்த அஹ்ஸாப் அன்னைக்கு என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சுத்தி எல்லாம் வளைச்சு நிக்கிறான். அங்க இந்த அகலை தாண்டி போய் அங்க எதிர் முகாமில் என்ன நடக்குது என்று உங்களில் அறிந்து வரக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா? இந்த சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க. பள்ளிவாசல்ல மக்கள் நிறைஞ்சு இருக்கிறாங்க, வந்தா எதிர்கொள்வதற்காக வேண்டி. யாரும் ஆயத்திற்குள்ள நான் ரெடிங்கிறார் இவர். அந்த எதிரி முகாம்ல அகலை எல்லாம் தாண்டி போய் அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சவருக்கு தீத்தாலும் தீத்துருவாங்க. ஒரு ஆள் சிங்கில் அங்க போறாங்க காலி பண்ணி போடுவாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாம நினைஞ்சாரு. நான் போறேன்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அவரை அலட்சியப்படுத்திடுறாங்க. யாராவது இருக்கிறீங்களா மறுபடியும் கேட்கறாங்க. நான் மறுபடியும் எந்திரிக்கிறாரு. வேற யாரும் எந்திரிக்க காணாம். மூணாவது தடவை கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் ஆயத்தொரு காணாம். நான் போறேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் என்ன செய்றாங்க, நீ போய் கேட்டுவான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஹவாரியின்கள்னா இக்கட்டான நேரத்தில் வந்து கை கொடுக்கிறவங்க. அப்ப அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, என்ன கேட்டாங்க? மன் அன்சாரி இலல்லாஹ், யூதர்கள் அவர்களை கொல்வதற்கு திட்டம் போட்ட பொழுது எனக்கு பக்கபலமா உதவுறது யாரு அப்படின்ற உடனே அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ். ஹவாரியின்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு பக்கபலமா நிற்போம், நாங்க உங்களுக்கு உறுதுணையா நிற்போம்டாங்க. அப்ப ஹவாரின்னா நெருக்கடியான காலத்துல வந்து நபிமார்களை காப்பாற்றுவதற்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னலி குல்லி நபியின் ஹவாரியன், ஒவ்வொரு நபிக்கும் இந்த மாதிரி ஹவாரியின்கள் இருந்திருக்கிறார்கள். எனக்கு ஹவாரி வந்து ஜுபைரு. எனக்கு நெருக்கடின்னு வரும் பொழுதெல்லாம் உசுரை கொடுத்து காப்பாத்துறது யார் தான்? ஜுபைர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பாராட்டி சொல்றாங்க. இது வந்து புகாரியில 2846, 2847, 2997, 4113 இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த உஹது போர்ல இவர் தான் நின்று எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஜுபைர் அம்பு எய்வீராக, என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு சமர்ப்பணம்ங்கிறாங்க. இவருடைய அந்த வீர தீரத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வே என் தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம். ரசூலுல்லாஹ் இவரை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஃபிதாக அபி வ உம்மி, என் தாயும் என் தந்தையும் உனக்கு, உன் வீரம் வந்து என்னால சொல்ல முடியல அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு அவர் வீரத்தை காட்டியவர் வந்து என்று புகாரியில 3720வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். இப்படி ஒரு சிறந்த சஹாபியாரு ஜுபைர், அவரும் அங்க கொல்லப்படுறார். ஒரு முஸ்லிம்கள் தவறா புரிந்த ஒரு நிலைப்பாட்டினால ஒரு மாபெரும் வீரர் வந்து அங்க இது மாதிரி கொல்லப்படுறார். அதே மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு ஆளு. அவங்க களத்திலே அம்பு எய்து கொல்லப்பட்டார்கள். இவர் தூங்கும்போது கொல்லப்படுறாரு, அவர் களத்தில் அம்பு எய்து கொல்லப்படுறாரு. இவர் யாரு? இவர் வந்து உஹது போர்ல எல்லாம் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாங்கல்ல கடைசி கட்டத்தில். அப்ப வந்து பின்வாங்கி எல்லாம் உஸ்மான் உட்பட ஓடுனாங்கல்ல. அப்ப கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வோட நின்றது ரெண்டு பேர் தான். கடைசி வரைக்கும் அசையாம நின்றது. அதுல தல்ஹா ஒரு ஆளு, சாத் இப்னு அபி வக்காஸ் ஒரு ஆள். இந்த ரெண்டு பேர் தான் அப்படிங்கிற செய்தி புகாரியில 3723, 4061 இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிற நேரத்தில் அவர் ஒத்தையா நின்று கொண்டு ஒரு பக்கம் சாத் இப்னு அபி வக்காஸ், ஒரு பக்கம் இவர் பாதுகாத்துல கை வெட்டுப்பட்டு அதுல வந்து அவருடைய கை விளங்காமல் போய்விட்டது. ஒத்த கை வச்சுக்கிட்டு தான் மறுபடியும் யுத்தத்துக்கு போனார். ஒரு கை அவருக்கு என்ன கடைசி மூத்தாவர் வரைக்கும் அந்த கை வந்து சரியாகவே இல்லை. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை காப்பதற்காக வேண்டி தன்னுடைய கையவே ஊனமாக்கி கொண்டவர். இந்த செய்தி புகாரியில 3724 இருக்கிறது, 4063 இருக்கிறது. இவரும் 10 சஹாபாக்கள், இவர் ஒரு ஆள். சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல இவர் ஒரு ஆள். அந்த 6 பேர்ல இவர் ஒரு ஆள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செஞ்சாங்கல்ல. இவர் பத்ரை தவிர எல்லா போர்லையும் கலந்து கொண்டவர். பத்ர்ல மாத்திரம் ஒரு வியாபார நிமித்தமாக அவர் சிரியாவுக்கு போயிருந்தார். பத்ர் நடந்தவர் தெரியாது. அதனால ஊர்ல இல்லாத காரணத்தினால் பத்ரில் கலந்து கொள்ளவில்லை. பத்ரை தவிர அனைத்து போர்க்களங்களையும் ரசூலுல்லாஹ்வோட பங்கெடுத்துக் கொண்டவர். இவரையும் அபு அய்யூபுல் அன்சாரியும் ஹிஜ்ர் செஞ்சு வந்தவன ரெண்டு பேரையும் ரசூலுல்லாஹ் சகோதரர்களாக நியமித்தார்கள் என்பதெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்ல காணப்படுற தகவல். அப்ப இந்த மாதிரியான இரண்டு நல்ல ஒரு தியாகிகள் என்ன செய்யப்படுறாங்க,
கொல்லப்படுறாங்க. இன்னும் நிறைய சகாபாக்கள், அவங்களுக்குலாம் அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தனிச்சிறப்புகள் இல்லை. இந்த 2 பேரும் உடைய இழப்பு வந்து இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய இழப்பு. இவங்க எல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நிறைய சாதனைகள் அவர்களும் நிகழ்ந்திருக்க வேண்டும். இதுக்கப்புறம் இதோட ஓஞ்சி அமைதியாயிருச்சுன்னு அமைதி ஆகல. ஒரு பக்கம் அமைதியாகிவிட்டால் மறுபக்கம் வேற விதமான புரட்சி வெடிக்கிறது. மறுபடியும் முஸ்லிம்களுக்குள்ள மற்றொரு யுத்தம் தயாராகிறது. அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு பல்வேறு கொள்கை குழப்பங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே ஏற்பட்டு அந்த குழப்பங்கள் அவர்கள் காலத்திலேயே முடித்து வைக்கப்பட்ட அந்த வரலாறுகளை நாம் கடந்த சில நாட்களில் அறிந்தோம். அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதிலிருந்து ஆயிஷா நாயகிக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே நடந்த ஒட்டகப் போர் வரை உள்ள அந்த குழப்பத்தை, இஸ்லாத்தின் பெயரால் ஆயுதம் தூக்கலாம் என்ற அந்த கொள்கை குழப்பத்தை நாம் ஓரளவுக்கு அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகப் போரில் அவங்களுடைய கை ஓங்கின பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, முஆவியாவுக்கு கடிதம் அனுப்பி எங்க கை ஓங்கி விட்டது, எல்லாரும் எனக்கு பின்னால் அணிவகுத்து விட்டார்கள், எனவே என்னை வந்து நீ ஆட்சித் தலைவராக ஏத்துக்கிறணும், ஏத்துக்கொண்டு நீ உறுதிமொழி தரணும் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைப்பு அனுப்புகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் பல தூதர்களை தொடர்ச்சி அனுப்புகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு மறுக்கிறாங்க. நான் வந்து அவரை ஆட்சியாளராக ஏத்துக்கிற மாட்டேன். ஏன்னு கேட்டா, அவர் உஸ்மானை கொன்றவர்களை அவர்தான் அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார், அவங்களெல்லாம் அவரோடு தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய சப்போர்ட்ல தான் அவர் இவ்வளவு ஆட்டமும் போடுகிறார். அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில ஆட்களை வைத்தும் இருந்தார். நம்மளே பார்த்தத சில ஆட்கள் அவர் கூடவே இருந்தாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள் அவரோடு இருக்கிற காரணத்தினால் அவரை நான் ஆட்சித் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர் அந்த கொலையாளிகளை என்கிட்ட பிடிச்சு தரட்டும், நான் அதுக்கப்புறம் அவர் ஆட்சித் தலைவராக ஏத்துக்கிற முதல் ஆளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதில் அனுப்புறாங்க. திருப்பி இப்படி பல பல சஹாபாக்கள் பல தாபியீன்களும் இங்கே அங்கேயுமாக பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. கடைசி வரைக்கும் அவர்கள் உறுதியா ஒரே முடிவாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்துறாங்க. இது நான் தனியா தான் இருப்பேன், இல்லைனா உனக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிடுறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நம்ம பிரிச்சிடக்கூடாது, அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடா இருந்துச்சு, 2 நாடாகிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ஒரு தலைவர், முஆவியா ஒரு தலைவர்னா நாடு 2 ஆயிரும். அப்ப 2 நாடாக இருப்பதை நம்ம அனுமதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு அவங்க கிளம்புறாங்க, யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற, முஆவியா இருக்கிறது ஷாம்ல, இவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது இந்த சிஃபின் இந்த ஒட்டக போரோட என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலைநகரத்தையே மதீனாவில இருந்து கூஃபாவுக்கு மாத்தி கொண்டாங்க. மதீனா ஒரு சேஃப்டியான இடம் இல்லாம போன உடனே கூஃபாவிலேயே, அவங்க கூஃபாங்கிறது ஈராக், அப்ப ஈராக்கிலேயே அவர்கள் வந்து தங்களுடைய தலைமையகத்தை வைத்துக் கொண்டார்கள். அங்கே இருந்து என்ன செய்யறாங்க, ஈராக்கில இருந்து ஷாம் சிரியாவை நோக்கி புறப்படுறாங்க. மதீனா அமைதியா இருக்கு. இந்த சண்டை சச்சரவுகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையோட மதீனாவில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லை. அப்ப இவங்க படையெடுத்து போறார்கள் என்ற செய்தி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே, முஆவியாவுக்கு தெரிஞ்ச உடனே அவரும் மக்கள் மத்தியில இவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு உசுப்பேத்துகிறார். அதாவது ஜிஹாதை பற்றி வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லி அதை வந்து ஆர்வமூட்டி அவர் தன்னுடைய படையை திரட்டினார் என்று சொல்லிதான் பிதாயா நிஹாயா போன்ற ஆதாரபூர்வமான வரலாற்று நூல்கள் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப முஆவியாவும் அதே மாதிரி இஸ்லாத்திற்காக நம்ம வந்து ஆயுதம் தாங்கிற கடமை ஏற்பட்டிருக்குது,
அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இஸ்லாத்தின் பெயரால் என்ன பண்றாங்க, அவங்களும் ஒரு பெரிய படை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஊருக்குள்ள அவர் நுழைஞ்சிடக்கூடாது, ஷாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை நாம வழிமறிக்கணும் என்கிற அளவுல இவங்களும் என்ன செய்யறாங்க, முஆவியா அதுக்கு தளபதியாக அலி தான் வர்றாங்க, இதுக்கு தளபதியாக முஆவியா வர்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் நேரடியாக என்ன செய்யறாங்க, சந்திக்கிறதுக்காக இவர் ஊருக்குள் நுழையாம தடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறார். போன உடனே அவங்க பயணப்பட்டு வர்றாங்க. சிஃபீன்ங்கிறது ஒரு இடம், அதனால அந்த இடத்துல நடந்த யுத்தமா இருக்கிறதுனால தான் இந்த யுத்தத்துக்கு பேரு சிஃபீன் யுத்தம். சிஃபீன் அதுக்கு அர்த்தம் கிடையாது, அதுக்கு ஒரு இடத்துக்கு பெயர். புராத்து என்ற அந்த யூப்ரட்டிஸ்ங்கிற நதி இருக்குல்ல, அது புராத்தும்பாங்க. அந்த புராத்து என்ற நதி கரையில அந்த ஊர் அமைந்திருக்கிறது, சிஃபீன்கிற இடம். அப்ப அந்த நதிக்கரையோரமாக அந்த சிஃபீன்கிற இடத்துல அவங்களும் வரவும் இவங்களும் அந்த இடத்துக்கு வரும் கரெக்டா இருக்கிறது. அந்த சிஃபீன் அவங்க அங்கேருந்து வர்றாங்க, இவங்க இங்கேருந்து வர்றாங்க. ரெண்டு பேரும் எந்த இடத்துல நெருங்குறாங்கன்னா சிஃபீன்கிற அந்த இடம் வந்தவுடனே அவரு இவரை தாண்ட முடியல, இவர் அவங்கள தாண்ட முடியலங்கிற அளவுல அந்த இடத்துக்கிட்ட அசம்பிள் ஆயிடுறாங்க. ஆன உடனே முஆவியா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர் ரொம்ப போர் தந்திரத்தில் ரொம்ப கூடுனவர். ஏன்னா அவர் பாரம்பரியம் அபூ சுஃபியான் அவர் தகப்பனாரு, அவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல போர்க்களங்களில் எதிர்த்து தலைமை தாங்கினவர். அபூஜஹலுக்கு பிறகு மொத்தத்துக்கும் தலைமை யார் தான், இவர் பாப்பா தான். இவருடைய தகப்பனார் அபூ சுஃபியான் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து பல போர்க்களங்களை வழிநடத்தி சென்றவராக இருந்தார். அந்த ஒட்டுமொத்த இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கும் தலைமை தாங்கினவர். இந்த போர் தந்திரங்கள் எல்லாம் நல்ல அறிந்தவர் யாரு, இவருடைய தகப்பனார் அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய மகன் தான் இவர். ஆனா அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அபூ சுஃபியான் வந்து விட்டார். அப்ப அந்த நிறைய தந்திரங்கள்லாம் தெரிஞ்சதுனால எல்லாத்தையும் இவர் கவனிப்பாரு. போனவன போர்ல ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி இருக்கிற இடத்துல கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரே ஒரு குடி தண்ணீருக்கான ஒரு ஊரணியோ குளமோ ஏதோ ஒன்று இருக்கிறது ஏரியோ, அதை பூரா இவங்க ரவுண்டு கட்டி உட்காந்துக்கிட்டாங்க. தண்ணி இவங்களுக்கு தண்ணி உள்ள இடமெல்லாம் யாருக்கு, முஆவியாவுக்கு கிடைச்சி போச்சு. அவங்க அவ்வளவுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் அனுபவம் இல்லை, வெளியூர்ல இருந்து வர்றாங்கல்ல, இவங்க பக்கத்துல உள்ளதா இருக்கனால இவங்களுக்கு தெரியும் தங்களுடைய ஏரியா என்னங்கிறது. அவங்க ஈராக்ல இருந்து படை திரட்டி வர்றாங்க, அதனால அவர்கள் தண்ணி இல்லாத இடத்துலையும் இவங்க தண்ணி உள்ள இடத்துலையும் தங்குறாங்க. தண்ணி தாகத்தில் அவங்க துடிக்கிறாங்க, தண்ணி இல்ல. கடைசியா தண்ணி எடுக்க வர்றவங்கள விரட்டி விடுறாங்க, யுத்தம் நடக்கல. ஆனால் கடைசியா என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் சமரசமாயி தண்ணியை மட்டும் யாரும் தடுக்க கூடாது, தண்ணி எடுக்க வரும்பொழுது ஆயுதங்கள் இல்லாம வெறுங்கையோட தண்ணி எடுத்துட்டு போகணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அதுலயும் சமாதானமா ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்ப இது சேர்றாங்கன்னு கேட்டா, அந்த இடத்துல துல்ஹஜ் மாசம் முதல் தேதி என்று, துல்ஹஜ் மாசம், துல்ஹஜ்னா 36ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 36ல இந்த ஒட்டக போர் முடிஞ்ச பிறகு துல்ஹஜ் மாசம் முதல் தேதி என்று இந்த இடத்துல அவங்க அசம்பிள் ஆகுறாங்க. அன்றைக்கு யுத்தம் ரெண்டு படைக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட மாசம் முழுசும் சண்டை நடக்கிறது. அப்ப முஆவியா ரொம்ப வலிமை, அவர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு விளங்குறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னதான் ஒரு படையை திரட்டிட்டு வர்றாரு, வலிமையான படையை நினைத்து கொண்டு வருகிறார். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாசம் என்ன செய்யறார், அவரு நின்று தாக்கு பிடிக்கிறார். துல்ஹஜ் மாசம் முழுவதும் என்ன நடக்கிறது, சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாச சண்டையில இங்கேயும் அங்கேயும் ஈக்குவலான இழப்புகள் ரெண்டு பக்கமும். கிட்டத்தட்ட அதாவது வரலாற்றில் இதை சொன்னாலே ஆச்சரியப்படுவார்கள், 70,000 பேர் கொல்லப்படுறாங்க ரெண்டு பக்கமும் இஸ்லாத்தின் பெயரால். ரெண்டு பக்கமும் ஆயுதம் தூக்கியவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் தான் ஆயுதம் தூக்கினார்கள். ரெண்டு பக்கமும் கொலை செய்தவர்களும் முஸ்லிம்கள் தான், கொல்லப்பட்டவர்களே முஸ்லிம்கள் தான். அப்ப 70,000 பேர் இந்த ஒரு மாசத்துல கொல்லப்பட்டு, ஏராளமான பேர் ரெண்டு தரப்பினாலையும் கைது செய்யப்பட்டு, இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்கள் படுகாயம் அடைந்து பலவிதமான சோர்வுகள் வந்தவுடனே ஒரு மாசத்துக்கு பிறகு அவங்களுக்கு என்ன வருது, நம்ம பேச்சு தீர்த்துக்கிறோமேங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பக்கத்திலையும் ஒரு அளவுக்கு மேல அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்கல்ல. என்னையா மாச கணக்கில் இதே வேலையை ஆயுதம் தூக்கிட்டு இருக்க முடியுமா, பயந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜியாகவே ரெண்டு பேருக்குமே ஒரு பலவீனம் ஏற்பட்டு முஹர்ரம் 1ஆம் தேதிக்கு போரை நிறுத்துறாங்க. துல்ஹஜ் மாசம் முழுசும் போர் நடக்கிறது. ஒரு மாசத்துக்கு பிறகு முஹர்ரம்ங்கிறது இஸ்லாமிய வரலாற்றுல அடுத்த ஆண்டு துவங்குதுல, 37ஆம் ஆண்டு இப்ப ஆரம்பிச்சிருது. துல்ஹஜ் மாசம் கடைசி மாசம், அதுக்கு அடுத்து முஹர்ரம் மாசம் ஹிஜ்ரி 37 ஆரம்பித்த உடனே ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம சரி பண்ணிக்கிறோம் எல்லாரும் வற்புறுத்துறாங்க. ரெண்டு தரப்புல உள்ள படையினரும்